வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நாளைக்கு அதிமுக ஆட்சி வரப்போகுது. அதற்கான அறிகுறி தென்பட ஆரம்பித்து விட்டது. அந்த அறிகுறியினால எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா இருந்தாலும் அதிமுக ஆட்சி வருகிறதே என்பதனால கொஞ்சம் மகிழ்ச்சி. ஸோ என்ன அறிகுறி தென்பட்டது அப்படின்றத உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ரெண்டாவது, இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் ராஜா போரனை பற்றித்தான் விவாதம். அவன் பண்ண அடாவடியைத்தான் இன்னைக்கு வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ ராஜா போரன் யாரு, என்ன அடாவடி செஞ்சான், அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதிமுக ஆட்சி வருவதற்கான அறிகுறி என்ன தென்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியார் ஆட்சி எப்போதுமே சரி நல்ல ஆட்சி தான். அந்த ஆட்சியில இயற்கை பேரிடர்கள் நடக்கும். எடப்பாடியார் ஆட்சியில புயல்கள் வந்திருக்கும், மழை வந்திருக்கும், வறட்சி வந்திருக்கும். ஆனா அவர் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பேரழிவு இல்லாத ஆட்சி. மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பெருசா எந்த துன்பத்தையும் தரமாட்டார். அதனால இயற்கையானது தமிழக மக்களுக்கு பேரழிவை தரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அருமை பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இந்த பேரழிவிலிருந்து இந்த ஆள் காப்பாத்துறானா, ஆளுமை இருக்குதா இல்லையா அப்படின்னு இயற்கையானது சோதிக்கும். அதனால எடப்பாடி பழனிசாமியால மக்களுக்கு பேரழிவு கிடையாது. அவருடைய ஆட்சியினால பெருசா பேரழிவுலாம் இருக்காது. தமிழகம் வளர்ந்திருக்கும், தமிழக மக்கள் நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா இயற்கை பேரிடர்கள் தொடர்ச்சியாக தொடர்கதையாக வந்திருக்கும். அது வர்தா புயல், தானே புயல், அப்படிலாம் பெருவெள்ளங்கள், அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் வறட்சி, கொரோனா, இந்த மாதிரியான பேரிடர்கள் எடப்பாடியாருடைய ஆட்சியில தொடர்ந்து வந்திருக்கும். ஏன்னா எவ்வளவு பேரிடர்கள் வந்தாலும் சரி அந்த மக்களை காப்பாற்றுவான். அதனால எடப்பாடியார் ஆட்சி என்றாலே பேரிடர்கள் வருவது சகஜம்தான். அதே மாதிரிதான் இன்னைக்கு திமுக ஆட்சியினுடைய கடைசி நாள். என்ன நினைச்சதோ தெரியல, இயற்கை எங்க ஊர்ல இன்னைக்கு செம காத்து, புயல் காத்து, மழையோ தாராளம் சொல்லவே தேவையில்லை. இத்தனை நாளும் வெயில் வாட்டி வதைத்தது. ஆனா மாலை நேரத்துல அடிச்ச காத்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அதனால என்னப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுவே புயலா மாறிச்சுன்னு தெரியல. வாழை மரங்கள் அத்தனையும் முறிஞ்சு போச்சு, வாழை குலைகள் நாசமாச்சு, மாமரங்கள் கிளைகள் உடைந்து விழுந்தது, மாங்காய் மொத்தமா நாசம், எலுமிச்சை மரங்கள் மொத்தமாக தலைவரி கோலம் எல்லாம் உடைஞ்சது. சோ என்னெல்லாம் பயிர் வச்சுமோ அத்தனை பயிரும் நாசம். மழையும் வந்தது, காற்றும் வந்தது. சோ அதனால இது எனக்கு நல்ல சகுனமா தெரியுது. எனக்கு பேர் இழப்பு தான். ஆனாலும் எடப்பாடியார் வந்தாவே இயற்கை சீற்றங்கள் வரும். அதனால திமுக ஆட்சியுடைய கடைசி நாள் வந்திருப்பதனால இத்தனை நாளும் இருந்த திமுக ஆட்சி முடிவு வருது, எடப்பாடியார் ஆட்சி தொடங்க போகுது என்பதை இந்த அறிகுறி மூலமாக எனக்கு உணர்த்தி சோ இயற்கை அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருக்குது. ஏன்பா அப்ப திமுக ஆட்சியில் தான் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியே ஒரு பேரழிவு தான். அந்த ஆட்சியில இயற்கையும் பேரழிவை தந்தா இந்த மக்களை யார் காப்பாத்துறது? அதனால திமுக ஆட்சியில வறட்சி கூட வராது, அதே மாதிரி புயல் கூட வராது, பெருமழை கூட வராது. மக்களை பொறுத்த வரைக்கும் பெருசா இயற்கை சீற்றங்களால திமுக ஆட்சியில பாதிப்படைஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில பகுதிகள் வேணா பேரழிவை சந்தித்திருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் வந்திருக்காது. அதனால திமுக ஆட்சி பேரழிவு என்பதனால இயற்கையானது அமைதி காக்கிறது. அப்படியே பேரழிவு வந்தாலும் சரி திமுக பொறுத்த வரைக்கும் திசை திருப்பி விடுவார்களே கண்டு மக்கள் அந்த பேரழிவிலிருந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு பேரழிவு இருந்தாலும் சரி ஊடகமானது உண்மையை பேச போறதில்ல. உண்மையை பேசலன்னா உலகத்துக்கு தெரியாது. உலகத்துக்கு தெரியல வச்சுங்களேன், மற்ற மாநிலத்திற்கும் கூட இங்க மக்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். திமுக காப்பாற்றலாம் கூட மற்ற மாநிலத்திற்கும் காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட ஊடகம் பேசாத காரணத்தினால இங்க மக்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்கின்ற நிலை தான் இருக்கும். ஏன்னா திமுக ஆட்சியே எப்போதுமே பேரழிவு தானே. நம்ம இந்திய வரலாற்றிலேயே கல்வி கூடங்கள்ல பாலியல் துன்புறவு பார்த்திருக்குமா? அதே மாதிரி கல்வி கூடங்கள்ல கொலைகளை பார்த்திருக்குமா? அதே மாதிரி நீதிமன்றங்கள்ல கொலைகளை பார்த்திருக்குமா? ஆனா இந்த ஆட்சியில நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு கட்சிக்காரனே 2000 கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் வித்ததை பார்த்திருக்குமா? இந்த ஆட்சியில் தான் பார்த்திருக்கும். அதனால திமுக ஆட்சியே ஒரு பேரழிவு தான். அதனால இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இயற்கை சீற்றங்கள் வராம இருந்தது. இப்ப எடப்பாடியார் ஆட்சி வந்துடுச்சு, வழக்கம் போல இயற்கை சீற்றங்கள் வந்துடுச்சு. இந்த இயற்கை சீற்றங்களை எடப்பாடி பழனிசாமி நல்லா கையாள்வார். ஏன்னா அனுபவம் இருக்கிறது, மக்கள் வந்தால் காப்பாற்றுவான். மக்கள் ஏற்கனவே மறந்து போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல பள்ளி பிள்ளையிலிருந்து நல்வாழ்வை தந்ததும் அவங்களை காப்பாற்றினதும் நினைவு வந்திருக்கணும். அதனால இந்த இயற்கை சீற்றத்தின் மூலமாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி நான் தாண்டா சிறந்த தலைவன், மக்களை காப்பாற்றுறது அப்படின்றத நிரூபிப்பார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் புயல் மாதிரி காத்து
எங்களுடைய வயக்காட்டில் சேதத்தை விளைவித்திருந்தாலும் அதிமுக ஆட்சி வருதுடா என்பதனால கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறது. ரெண்டாவது ராஜா போரன். யார் அந்த ராஜா போரன் அப்படின்னு கேட்பீங்க. இவர் தானுங்க ராஜா போரன். இன்னைக்கு ராஜா போரனை வச்சுதான் சமூக வலைதளமே ஓடிட்டு இருக்குது. ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் இல்லையா, அதனால யாரு வெற்றி பெறுவாங்க என்ற விஷயத்தை இன்னைக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா நேத்தாண்டா சொன்னேன், இன்னைக்கு பாரு நடந்திருக்கிற கதையை அப்படின்னு யாராவது வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துவாங்க. அதனால அரசியலை பற்றி பேச முடியாது இல்லையா, அதனால ராஜா போரனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ராஜா போரன் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பாடி பில்டரு, யானை கவலம் அப்படின்னு சொல்லுகின்ற உடல் சத்துக்காக சில பொருட்களை கலந்து விற்கக்கூடியவன். அது மட்டும் கிடையாது, தமிழ் தேசியவாதி என்று சொன்னோம் இல்லையா, அதனால நாம் தமிழர் கட்சிக்கு முட்டு கொடுப்பான். ரெண்டாவது சாட்டை துரைமுருகன்ல, அவனை பத்தி யாராவது பேசிட்டா அவனுக்கு அடியால் மாதிரி போய் ஆட்களை மிரட்டுறது தான் வாடிக்கை. ஸோ இந்த ராஜா போரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவன் செய்திருக்கின்ற செயல் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கும் கெட்ட பேர் தான், தமிழர்களுக்கும் கெட்ட பேர் தான். என்ன பண்ணிருக்காங்க விஷயத்தை நம்ம விரிவா பேசுறதுக்கு முன்பாக இந்த கொஞ்சம் வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. எங்க அம்மாவை கூப்பிட்டு நாங்க சர்ச்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ராஜா போரன்னு சொல்லிட்டு, நம்ம அந்த வேர்டை சொல்லக்கூடாது, படிச்சிருக்கோம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவங்கள மாதிரி அநாகரிகமா பேசக்கூடாது. ராஜா போரன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியா யாருன்னு தெரியல, இன்னொரு லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் இல்லைன்னா பேசுறதுக்கு தான் அப்படி. எங்கள் அப்பாவும் மரியாதையா, எங்கள் அப்பா வந்து ஊரில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பேரூராட்சி தலைவராக இருக்கார். ஸோ லைக் நம்ம பொறுப்பில் இருக்கோம், நம்ம பொறுப்பாக நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக சரி எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு தான் நாகரிகமாக ட்ரீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது நான் எதார்ச்சமா நானும் அண்ணனும் அம்மாவும் கார்ல வந்து இறங்குறோம். இந்த பையன் இன்ஸ்டா பிரபலம், இவன் திமுகவை வறுத்தெடுப்பதே வழக்கம். திமுக தோல்விகளை புள்ளி விவரத்துடன் வந்து எடுத்து போடுவான். ஏன்னா இவன் வழக்கறிஞர். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு எங்கிருந்து பணம் வருது? இப்ப சீமானை பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழை மாதிரியே காட்டிக்குவான். ஆனா அவனுடைய சொத்து மதிப்பெல்லாம் வருடம் உயர்ந்து கொண்டே இருக்கும். எங்கிருந்து பணம் வருது? சாட்டை துரைமுருகன் கிரவுட் ஃபண்டிங் மூலமாக தான் கட்சி நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சாட்டை துரைமுருகன் 4க்கு ஒரு ஐஃபோன் வாங்குவான், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதனால அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டே போய் அதே இலங்கையில் இருக்கின்ற ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு செல்ஃபி எடுத்து போடக்கூடியவன் தான் இந்த சாட்டை துரைமுருகன். அதனால இவங்க பேசுகின்ற தமிழ் தேசியத்துக்கும் இவங்க ஆதரிக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. மொத்தத்தில் திமுக தொடர்ந்து ஜெயிக்கணும், அதுக்கு அதிமுக வருகின்ற திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கணும். அதுக்காக தான் இவங்க கட்சி வச்சு நடத்துனாங்க. அதுக்காக தான் திமுக கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பண்டு வாங்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அதனால எப்படா சீமானுடைய சொத்து மட்டும் உயர்ந்து கட்சி நடத்த காசு இல்லை, சாட்டை துரைமுருகன் வளமா இருக்கானே எங்கடா காசு வாங்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நெல்சன் வந்து இவனுடைய பின்னணியை ஆராய்கின்ற போதுதான் இவங்க பல கட்சியிடத்தில் இருந்தும் பல நாடுகள் இருந்தும் பணம் பெறுவது தெரிஞ்சு போச்சு. அதுக்கான ஆதாரத்தை இந்த நெல்சன் விட்டுட்டான். பிறகு பொய் சொல்றடா நீ அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த நெல்சனை வந்து பாத்தீங்கன்னா திட்டி தீர்த்தாங்க. உங்ககிட்ட ஆதாரமே இல்லை அப்படின்னாங்க. உடனே அவன் என்ன பண்ணா, சீமான் எங்கெல்லாம் பணம் வாங்குறான், சாட்டை துரைமுருகன் எங்கெல்லாம் பணம் வாங்குறான் அப்படின்ற விஷயத்துல ஆதாரத்துடன் எடுத்து வெளியிட்டு விட்டான். அதே மாதிரி வந்து இந்த ராஜா போரன் யானை கவலம் என்ற சத்து பொருளை விற்கிறான் இல்லையா, அதுக்கு FSSI இருக்குல்ல, அதனுடைய சர்டிபிகேட்டை வாங்காம போலியா வித்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கான். ராஜா போரனை பொறுத்த வரைக்கும் நான் விற்கின்ற பொருளுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா FSSI சர்டிபிகேட் வாங்கி தான் இருக்கிறேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதற்கான ஆதாரத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கினான். இப்போ ராஜா போரன் விற்கின்ற பொருள் போலி என்று தெரிஞ்சு போயிட்டா இந்த இப்படி உடம்பை வச்சுக்கிட்டு அந்த பொருளை விற்கின்ற போது பார்க்கறவங்களாம் என்ன நினைப்பாங்க, இதை வாங்கி சாப்பிட்டா நாமளும் இதே மாதிரி ஆகலாம்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால நம்ம விற்கின்ற பொருள் மூலமாக வருகின்ற பணம் நின்று போடுமேன்றதுனால இந்த நெல்சனை எப்படியாவது மிரட்டணும் அப்படின்றதுக்காக நம்முடைய மானசீக குருவா இருக்கக்கூடிய சீமானையும் சரி சாட்டை துரைமுருகனும் சரி இவன் வந்து தப்பா பேசுறான், நம்மளையும் தப்பா பேசுறான், இவனை ஒரு வழி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ராஜா போரனும் அவங்க மனைவியும் போயிருக்காங்க. போயிட்டு நெல்சனை பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கான். வரும்போது தம்பி உங்ககிட்ட பேச வாப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் எங்க தெரியுமா நெல்சன் வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு போயிட்டு மிரட்டி இருக்காங்க. பிறகு கைகலப்பு ஆகி போச்சு. பிறகு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ராஜா போரனை அந்த ஊர்க்காரங்க வந்து அடிச்சு ஒட்டு துணி இல்லாம நடுத்தரவு நிக்க வச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வன்முறை தீர்வாகாது.
இவன் ஆன்லைன் மூலமாக தானே குற்றச்சாட்டு வச்சான், நீ ஆன்லைன் மூலமாக குற்றச்சாட்டு வச்சுட்டு போ. இல்லையா நெல்சன் பேசுறது தப்பு, நான் கேஸ் கொடுத்துட்டு போ. உடம்ப காட்டி வந்து வீடு ஏறி வந்து மிரட்டலாமா? இது முதல்ல நெல்சனுடைய தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ராஜா போரன் தான் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு உடம்ப காட்டி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரையும் அடிச்சிருக்காங்க. ராஜா போரன் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நெல்சனுடைய தந்தையாரை பொறுத்த வரைக்கும் பெருசா பிரச்சனை எதுவும் பண்ண வேணாப்பா. ஏன் தெரியுமா, அந்த ஆளு காங்கிரஸ் கட்சியில ஊர் தலைவராக இருக்கிறாராம், நம்ம பேர் கெட்டுப்படும்பா அப்படின்னு சொல்றதுனால ராஜா போரனை கூப்பிட்டு அமைதியாக தான் பேசியிருக்காங்க. அமைதியா பேசுனா இவ்வளவு பெரிய உடம்பு வளர்த்து வச்சிருக்காங்க, சும்மா இருப்பானா? அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அடிக்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் படுக்க, காவல்துறை வந்து ராஜா போரனை வந்து விசாரிச்சு இன்னைக்கு சிறையில் தூக்கி போட்டிருக்காங்க. ஆம்டே முன்னாடியே வந்து அலப்பறை பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் முழுவதும் இன்னைக்கு பரவிட்டு இருக்குது. ஒருத்தன் தப்பு செய்யறான்னு வச்சுங்களேன், அந்த தப்பை கேட்டுவே கூடாது. கேட்டா வீடு ஏறி அடிக்கின்ற வன்முறை காலமாக மாறி போயிருக்குது. திமுக பத்தி பல முறை பேசியிருக்கானா அந்த நெல்சன், ஆனா அவங்க கூட வந்து வீடு ஏறி என்ன அடிச்சது கிடையாதுயா. ஆனா இந்த சீமானும் சாட்டை துரைமுகனும் தங்களை பற்றி என்ன வெளி உலகத்துல ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கின்றார்களோ அந்த பிம்பம் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சொன்னோம்னா வீடேறி வந்து அடிக்கிறாங்கய்யா. இவங்களுக்கு இந்த தைரியம் யார் யா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் இன்னைக்கு வீடியோ வெளியிட்டு இருக்கான். ஊர் மக்கள் மட்டும் வந்து காப்பாத்தலனா இந்த ராஜா போரனும் அவங்க மனைவியும் சாட்டை துரைமுருகனுடைய ஏவலாளிகளும் எங்களை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஸோ மொத்தத்துல உடம்பு வளர்த்தான கேண்டி அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது, நீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். அதுவும் நெல்சனை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்துடன் எங்கெங்க பணம் வருது என்பதெல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கான். அந்த ஆதாரம் என்பது உண்மையாகி போய்விட்டது. கோர்ட்டுக்கு போனாலும் சரி இந்த ராஜா போரனை பொறுத்த வரைக்கும் நெல்சன் மீது கேஸ் கொடுத்தா அது எடுக்காது. அதனால வீடு ஏறி வந்து மிரட்டி இருக்கிறான். கைகலப்பு ஏற்பட்டு போச்சு, காயங்கள் ஏற்பட்டு போச்சு. நெல்சனுடைய இந்த கை பகுதியில் சரியான அடி அடிச்சிட்டு இருக்காங்க பொழுது பெரிய காயம் இருக்கிறது. அந்த காட்சிகள்லாம் நம்ம போட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம யூடியூப் வந்து மானிட்டேஷன் ஆகாது. அதனால் அந்த காட்சிகள்லாம் தேவையில்ல. ஸோ அவர் பேசின வீடியோக்கள் மட்டும் தந்தேன். ஸோ மொத்தத்தில் உடம்பு இருக்கிற அளவுக்கு அறிவல்ல, சிந்திக்கிற திறனல்ல, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது. அதனால விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கின்றவன் தான் அரசியல் தலைவராக இருக்கணும். ஆனால் சாட்டை துரைமுருகனுக்கோ சீமானுக்கோ இந்த அடியால் பொடியால் இருக்கின்ற ராஜா போரனுக்கும் அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பான்மையும் இல்லை, அதுக்கான தகுதியும் இல்லை. அதனால இன்னைக்கு ரணகலமாக மாறி இருக்குதுங்க. திமுக ஆட்சியில் எப்போது இதெல்லாம் நடக்கிறது வாடிக்கை தான். கடைசி நாள்லையும் அது நடந்திருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போரனுடைய செய்தியோடு திமுக ஆட்சியினுடைய கடைசி நாளில் நாம பதிகின்ற செய்தியாக இருக்குது. இயற்கையானது சீற்றம் கொண்டு இருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சி வருகிறது என்பதை எனக்கு ஆணித்தரமாக சொல்லி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.